எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த சீரியஸில் நம்ம Ccnpயோட Ospf பற்றின சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது LSA டைப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் லாஸ்ட் டைம் வந்து LSA டைப் 1 LSA பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் 2 LSA அப்படின்னு சொல்கிற நெட்வொர்க் LSA. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெட்வொர்க் LSA வந்து யார் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா டெசிக்னேஷன் ரவுட்டர் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த டெசிக்னேஷன் ரவுட்டர் யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் டெசிக்னேஷன் ரவுட்டர் அண்ட் பேக்கப் டெசிக்னேஷன் ரவுட்டர் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு OSPF வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி டெசிக்னேஷன் ரவுட்டர் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் LSAவை க்ரியேட் பண்ணும். இது எதுக்காக க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டைப் 1 LSA வந்து பாருங்கள். ஸோ இந்த டைப் 1 LSA வந்து இந்த கிரே கலர், ரைட்? ஸோ இது வந்து யார் அனுப்புகிறா? ரவுட்ரு 2 வந்து ஒவ்வொரு ரவுட்டரும் தன்னோட நெய்பருக்கு அனுப்பிப்பாங்க. அப்போ இது மூலமாக தான் தன்னோட நெய்பருக்கு வந்து இது தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிடில் இங்கே ஒரு ரவுட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரவுட்டர் 7 சொல்லிட்டு ஒரு ரவுட்டர் இருக்கார். ஸோ இப்போ R2 வந்து டைப் 1 LSA வந்து R7க்கு அனுப்பும், R7 வந்து R3க்கு அனுப்பும். ஆனால் இந்த R3 பற்றின இன்ஃபர்மேஷன் R2க்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இது நாட் டைரக்ட்லி கனெக்டட். ஸோ தன்னோட நெய்பருக்கு மட்டும்தான் தன்னோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வித்தின் ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ரவுட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த DR தான் என்ன பண்ணுவார், நெட்வொர்க் LSAவை க்ரியேட் பண்ணுவார். ஸோ இந்த நெட்வொர்க் LSAவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இந்த ஏரியாவில் என்னென்ன ரவுட்டர்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த நெட்வொர்க் LSAவில் தான் இருக்கும். ஸோ நம்மளோட நெய்பர் யார், இந்த ஏரியாவில் இருக்கிற, இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னோட நெய்பர் யாருங்கிறது எனக்கு தெரியும். பட் இவர் வந்து என்னோட நெய்பர் கிடையாது. ரவுட்டர் 7 வந்து என்னோட நெய்பர் கிடையாது. பட் அவரோட இன்ஃபர்மேஷன் அவர் இந்த ஏரியாவில் தான் இருக்காருன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை யார் ஷேர் பண்ணுவோன்னா DR வந்து எனக்கு ஷேர் பண்ணுவார். எப்படின்னா இந்த நெட்வொர்க் LSA மூலமாக. ஸோ இதில் பாருங்கள், இட்ஸ் கண்டெய்னிங் எ லிஸ்ட் ஆஃப் ஆல் த டிவைசஸ் கனெக்டட் இன் டு தி செக்மெண்ட். தென் இதோட லிங்க் ஸ்டேட் ஐடி வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா டைப் 2 LSAயில் த IP அட்ரஸ் ஆஃப் த DR. இந்த DRோட IP அட்ரஸ் தான் வந்துட்டு நெட்வொர்க் LSAயில் இருக்கும். ஸோ இதுதான் இதோட பர்பஸ். டைப் 2 LSA வந்து நெட்வொர்க் LSAன்னு சொல்கிறோம். இந்த நெட்வொர்க் LSA வந்து யார் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா DR வந்து க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவார். ஸோ இந்த டைப் 2 வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இதுதான் DRாக இருக்குது. ஸோ இந்த DR வந்து எங்கெங்கே ஷேர் ஆகுதுன்னா வித்தின் ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் ஷேர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து DR யார் இருக்கான்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் DR இருக்கும். ஸோ இந்த DR அனுப்புகிற டைப் 2 LSA அந்த ஏரியாவில் இருக்க மற்ற எல்லாருக்கும் அனுப்புவார். DR வந்து மற்ற எல்லாருக்கும் அனுப்புவார். ஏன்னா அந்த ஏரியாவில் யாரெல்லாம் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ அவங்களோட ரூட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைப் 2 LSA யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோபாலஜி. ஸோ இது வந்து ஏரியா 1 அண்ட் இது வந்து ஏரியா 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஏரியா 1 வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் இந்த மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ 10.24.135.2 அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு இன்டர்ஃபேஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் ஆக்சஸாக நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரவுட்டர் 2. So run programming section router OSPF. ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த நெட்வொர்க் மட்டும்தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். 10.24.35.0 அப்படின்ற நெட்வொர்க்கு. ஸோ அதோட ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்லேயும் நான் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸையும் வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுட்டர் 2ல் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து f.1.f. fast ethernet 1/1, ரைட்? So running configuration. ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/1ல் IP OSPF நெட்வொர்க் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் அது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம எல்லா ரவுட்டரையும் மேக்ஸிமம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ரவுட்டர் 4, ரவுட்டர் 2, ரவுட்டர் 3 இது மூணையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் 2க்கு ரவுட்டர் 3 அண்ட் 4 வந்துட்டு ஆல்ரெடி நெய்பராக இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணமோ சேம் கான்ஃபிகரேஷன் இங்கே மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ரவுட்டர் 5ல் ஸோ லெட் மீ கோ டு த ரவுட்டர் 5. config t router ospf 1 router id 5.5.5.5 interface loopback 0 IP address 5.5.5.5 exit router ospf 1 network வந்து 10.24.35.0 255.255.255.0 ஏரியா 1. ஓகே. ஸோ இப்போ நம்ம கொடுத்தோன்னா இப்போ எனக்கு இந்த மற்ற 3 ரவுட்டருமே வந்துட்டு எனக்கு நெய்பராக வரணும். ஏன்னா எல்லாமே சேம் செக்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். 10.24.35.0ன்ற நெட்வொர்க் செக்மெண்ட்டில் இதை வந்து பாயிண்ட் மல்டி பாயிண்ட்டாக சொல்லியிருக்கோம். இது ஏன் இன்னும் வரலைன்னா நம்ம இந்த இன்டர்ஃபேஸை இன்னும் பாயிண்ட் மல்டி பாயிண்ட்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ எக்ஸிட் interface fast ethernet 1/0 IP OSPF network point to multi point, right? ஸோ நம்ம இங்கே கொடுத்தாச்சு. IP OSPF network point to multi point. ஓகே. ஸோ நமக்கு ரவுட்டர் 2 அண்ட் ரவுட்டர் 3 ஸோ ரெண்டுமே நெய்பர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் ரவுட்டர் 4 தான் மிஸ்ஸிங். ஸோ ரவுட்டர் 4. ஸோ இந்த ரவுட்டர் 4 நாலுமே வந்து நமக்கு நெய்பர் ஆகிடுச்சு. இது என்ன இதில் பாயிண்ட் மல்டி பாயிண்ட் செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ லெட் மீ கோ டு த எக்ஸிட். ஸோ நம்ம ஏரியா 1ஓட கான்ஃபிகரேஷனை முடிச்சிட்டோம். ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் database. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுட்டருமே வந்து நெய்பர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக. ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர். ஸோ இது வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்ன்றதுனால இங்கே டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக நடக்கலை. ஸோ இதை வந்து ப்ராட்காஸ்டிங்காக மாற்றி இருந்திருக்கலாம் ஐ திங்க். ஸோ லெட் மீ ரீகான்ஃபிகர் த சேம். ஆக்சுவலாக இது வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்ன்றது கொடுத்துருந்ததுனால இதில் வந்து டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன் நடக்கலை. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ இங்கே நமக்கு ஏன் டிஆர் பிடிஆர் எலெக்ஷன் நடக்கலைன்னா நம்ம பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதனால அது வந்து டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் நடக்கலை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அது என்டையர் நெட்வொர்க்கையும் வந்து ப்ராட்காஸ்ட்டாக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இன்டர்ஃபேஸில் எல்லா ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்லேயும் போயிட்டு அதோட நெட்வொர்க் டைப்பை வந்து ப்ராட்காஸ்ட்டாக மாற்றிருக்கேன். ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிட் do show IP OSPF neighbor. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்ரு 3 வந்து பிடிஆராக எலெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதர் வந்து டிஆர் அதராக இருக்குது. ஓகே.
அப்போது நமக்கு இந்த ரவுட்டர் 5 தான் வந்துட்டு சேம் நம்ம ரவுட்டர் 5ல் இருக்கும். ஸோ ரவுட்டர் 5 தான் வந்து டிஆர், தென் அதர் வந்து ரவுட்டர் 3 வந்து பிடிஆர், மற்றதெல்லாம் டிஆர் அதராக நமக்கு எலெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன், நெட் லிங்க் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க் எல்எஸ்ஏ நம்ம பார்த்துட்டு இருக்க டைப் 2 எல்எஸ்ஏ. இது வந்து ஃபார் ஏரியா 1க்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன்ஸ் நடக்காமல் இருந்தது இல்லையா? ஸோ எதனால் நடக்காமல் இருந்தது? நம்ம இது வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டாக பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பிடிஆர் எலெக்ஷன் நடக்கலை. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், யார் வந்து நெட்வொர்க் எல்எஸ்ஏ கிரியேட் பண்ணுவாங்கன்னா டிஆர் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டிஆர் எலெக்ஷனே நடக்கலை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த இந்த டைப் 2 எல்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க் எல்எஸ்ஏ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகியிருக்காது. ஸோ இப்போ டிஆர் அண்ட் பிடிஆர் எலெக்ஷன் நடந்ததுனால உங்களுக்கு இப்போ டிஆர் எலெக்ட் ஆகிருச்சு. யார் டிஆர்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ ரவுட்டர் 5 தான் வந்து அட்வர்டைஸ்டு ரவுட்டராக இருக்கார். ஏன்னா இவர் தான் வந்து இந்த டைப் 2 எல்எஸ்ஏவை கிரியேட் பண்ணி மற்ற எல்லாருக்கும், அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் அனுப்புவார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாரை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ நம்ம வந்து மற்ற ரவுட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரவுட்டர் 2ல் போயிட்டு ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ் கொடுத்தோன்னா ஸோ இங்கே யார் இருக்குது? அட்வர்டைஸ்டு ரவுட்டர் 5 இருக்கார். ஸோ இந்த அட்வர்டைஸ்டு ரவுட்டரில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இந்த ரவுட்டர் 5லேருந்து யாரெல்லாம் நெய்பராக இருக்காங்களோ அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். ஸோ ஆனால் ரவுட்டர் 5 வந்து பார்க்கும்போது ரவுட்டர் 5 வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாரும் ரீச் பண்ணுற மாதிரி தான் இருப்பார். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ சேம் கமெண்ட் ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ். ஸோ இதில் வந்துட்டு நெட்வொர்க்னா இப்போ யார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் 5.5.5.5. ஸோ ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர் ஐடி வித் process ID. 1 second. External database summary. Advertised. Router 5.5.5.5. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் எல்எஸ்ஏஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஸ்டேட், ரவுட்டர் லிங்க் ஸ்டேட். இது வந்து ரவுட்டர் எல்எஸ்ஏ வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ரவுட்டர் ஐடி வித் 2.2.2. அண்ட் அதோட ஏஜிங் டைம் வந்து வேரி ஆகும், அது ஒவ்வொரு ரவுட்டருக்கும் மாறும். ஸோ இதோட லிங்க் ஸ்டேட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டிஆர் ரவுட்டர் என்னவோ அதுதான் இருக்கும். ஸோ அது யூஷுவல் நம்ம அதோட சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் இட்ஸ் அ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஸோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ் நெட்வொர்க் அட்வர்டைஸ்டு ரவுட்டர். ஸோ ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸில் என்னென்ன நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ்டு ரவுட்டர் 5.5.5லேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லா ரவுட்டர் டீட்டெயில்ஸுமே அட்டாச் பண்ணியிருக்கு. இந்த ரவுட்டர் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்எஸ்ஏ டைப் 2 எல்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது இப்போ இது பாருங்கள், நெட்வொர்க் லிங்க் ஸ்டேட். இப்போது 5 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒரு எல்எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நெட் லிங்க் ஸ்டேட், அதாவது நெட்வொர்க் எல்எஸ்ஏ அப்படின்ட்டு சொல்கிறது. இது வந்து ஃபார் ஏரியா 1 தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஏரியா 2 வந்து நம்ம இல்லை ஏரியா 0 வந்து கான்ஃபிகர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏரியா 0 யார் கூட கனெக்டாக இருக்காங்கன்னா இங்கே ரவுட்டர் 4. இந்த ரவுட்டர் 4 வந்து என்ன பண்ணணும்னா, ஒருவேளை ரவுட்டர் 5 இல்லாமல் இப்போ ரவுட்டர் 4 வந்து இங்கே வந்து டிஆர் ஃபார் இந்த ஏரியாவுக்கும் டிஆர், இந்த ஏரியாவுக்கும் இதுதான் டிஆர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்எஸ்ஏ, அதாவது L2 எல்எஸ்ஏ, அதாவது சொல்லக்கூடிய ரவுட்டர் நெட்வொர்க் எல்எஸ்ஏ கிரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே ஃப்ளோட் ஆகும், இன்னொன்று இந்த ஏரியாவுக்குள்ளே ஃப்ளோட் ஆகும். அதில் என்னென்ன இருக்குன்னா
அந்த ஏரியாவில் இந்த ரவுட்டரில் என்னென்ன ரவுட்டர்லாம் இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும். ஸோ இங்கே வந்து 5 வந்துட்டு ரவுட்டர் 5 வந்துட்டு டிஆராக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஏரியாவில் என்னென்ன ரவுட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ரவுட்டர் 5ல் வந்து என்னென்ன அட்டாச்சு ரவுட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ரவுட்டர் 2, ரவுட்டர் 3, ரவுட்டர் 4 இது எல்லாமே இதில் இருக்குன்னா நெட்வொர்க் லிங்க் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது எங்கே போகும், யார் யாருக்கெல்லாம் இது அனுப்பும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஏரியாவில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் அனுப்பும். ஸோ இங்கே யார் யாருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ரவுட்டர் 5லேருந்து வந்திருக்கிற நெட்வொர்க் எல்எஸ்ஏ வந்து எங்கே வந்திருக்குன்னா ரவுட்டர் 2, நம்ம இருக்குது ரவுட்டர் 2. அதே மாதிரி ரவுட்டர் 3லேயும் இருக்கும். ஸோ ஐபி Ospf டேட்டாபேஸ். ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ரவுட்டருக்கும் இந்த 5 வந்து என்ன பண்ணும், என்னென்ன ரவுட்டர்ஸ் எல்லாம் இந்த ஏரியாஸில் இருக்காங்கிறத இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு டைப் 2 எல்எஸ்ஏ. அதோட பர்பஸ் என்ன, அது எதனால் யூஸ் பண்ணுறோம், அது எந்தெந்த ஏரியாவுக்குள்ளே ஃப்ளட் ஆகும், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் மற்ற எல்எஸ்ஏஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம்.